ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 280வது சிறப்பு பதிவு மகான் அகத்தியர் ஜீவனாடி முருகருக்கு இரு சக்திகளே மனைவியர் அல்லர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான், சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரமாக கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயன் பெறலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். கலியுகத்தில் இந்த உலக மக்களை நேர இருக்கும் பேரழிவுகளில் இருந்து காக்கவும் பல தவறான கருத்துக்கள், புரிதல்கள் இவற்றில் இருந்து தெளிவை உண்டாக்கி ஞானம் அருளவும் மகான் அகத்தியர் தனக்கு உதவியாக உள்ள சுவடி ஓதும் மைந்தன் ஜானகிராமன் ஐயா அவர்களின் மூலம் உலகின் பல்வேறு இடங்களுக்கு நேரில் செல்ல வைத்து அங்கு நடைபெற்ற பல விஷயங்களின் உண்மை நிகழ்வுகளை எடுத்துரைத்து வருகிறார். இவ்வாறு இந்தோனேஷியா செல்லுமாறு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு உத்தரவிட்டு அங்கு தான் கடலுக்கடியில் கட்டிய கோவில்கள் மற்றும் பல உண்மைகளை காகபுஜண்டர் ஜீவனாடி மூலம் கூற வைத்து மக்களை காத்து வரும் விவரங்களை 261வது பதிவு கடலுக்கடியில் நான் கட்டிய கோவில்கள் பதிவில் அரிய தகவல்களாக வெளியிடப்பட்டு அவை நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்து இந்த ஆண்டு 17/1/2025 பொது நன்மைக்காக இலங்கை கதிரை மலையில் முருகன் மேற்கொண்ட வள்ளி திருவிளையாடல் படலம் குறித்து அங்கேயே அவரை செல்ல வைத்து அங்கு ஜீவனாடி வாசிக்க வைத்துள்ளார். இவ்வாறு சிறந்த பொது தொண்டாற்றி வரும் ஜீவனாடி வாசிக்கும் ஜானகிராமன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் 8610738411. நாடி சொல்லும் கதைகள் என்று முன்பு தெய்வ திரு ஹனுமத்தாசன் ஐயா அவர்கள் எழுதிய ஜீவனாடி தொகுப்புகள் முன்பு தினத்தந்தியில் வெளியிடப்பட்டு வாசகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று பின்னர் 5 புத்தகங்களாகவும் வெளிவந்து உள்ளன. அதன் பின்னர் தனது ஜீவனாடி வாசிக்கும் பொறுப்பை திரு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு அகத்திய மாமுனிவர் தந்து உள்ளார். இப்போது அந்த ஜீவனாடி கூறிய விவரங்களுக்கு வரும் முன்னர் நான் இலங்கை சென்று கதிர்காம தரிசனம் பெற்ற விவரங்கள் மற்றும் கதிர்காமம் பற்றிய சிறப்பு பதிவை இலங்கை கதிர்காம முருகனை காண 400 கிலோமீட்டர் பாத யாத்திரை சிங்களவர்கள் வழிபடும் கந்தன் பதிவு 241 விரிவாக கூறியுள்ளதை அவசியம் பாருங்கள். தொலைதூர யாழ்ப்பாணத்தில் இருந்து தினமும் எவ்வாறு பல்லாயிரக்கணக்கான யாழ் மக்கள் 2 மாதங்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு பல சங்கடங்கள் சூழல்களை தாண்டி கதிரை மலைக்கு வந்து இறைவன் கந்தபிரானை வழிபட வருகிறார்கள், முருகர் எவ்வாறு இலங்கை மக்களை காத்து வருகிறார் என்பன குறித்து அதில் விவரமாக கூறி உள்ளேன். முருகப்பெருமானே இலங்கை வாழ் மக்களின் மனம் கவர்ந்த தெய்வம் ஆவார். புகழ்பெற்ற நல்லூர் முருகன் கோவில் மற்றும் நல்லூர் கந்தசாமி கோவில் போன்ற திருக்கோவில்கள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகின்றன. அவை முருகப்பெருமானின் தனிச்சிறப்புகளை எடுத்து எம்பி வருகின்றன. இப்போது ஜீவனாடி விவரத்திற்கு வருவோம். இதன்படி முருகருக்கு இச்சா கிரியா சக்திகளை அருளி அவருக்கு சூரபத்மனுடன் போரிடும் முன்னர், வீர மகேந்திரபுரிக்கு படையெடுக்கும் முன்னர் சிவபெருமானே இது குறித்த பல்வேறு சூட்சுமங்களை அகத்தியருக்கு தெரிவித்ததாக அவர் தனது ஜீவனாடியில் தெரிவித்து உள்ளார். முருகர்
யாழ்ப்பாணத்திலிருந்து கதிரை கதிர்காம மலைக்கு கால்நடையாகவே வந்ததால்தான் இன்னும் ஈழத் தமிழ் மக்கள் அவ்வழக்கத்தை பின்பற்றுகின்றனர். இவ்வாறு போருக்கு பெரும் படையுடன் ஆயத்தமாகி வந்த முருகப்பெருமான் கதிரை மலையில் தங்கினார். அங்கு வேடுவர் குல பெண்ணாக வாழ்ந்து வந்தவரே முருகரின் கிரியா சக்தி துணையாகிய வள்ளி அன்னை. இவர் பிறவியிலேயே போர்க்குணங்கள் பல கொண்ட வீர பெண்மணியாகவும் மன்னரே தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் துணிவுள்ளவராகவும் கதிரை மலையில் ஈசனின் விருப்பப்படி வேடுவர் குல பெண்ணாக வளர்ந்து வந்தார். மகான் அகத்தியருக்கு ஈசனார் இட்ட கட்டளையின்படி இவ்விருவருக்கும் திருமண பந்தம் உருவாக்க விரும்பினார் மகான் அகத்தியர். முருகப்பெருமானை கண்டதுமே தனக்கு ஏற்ற மணவாளன் அவர்தான் என்பதை உணர்ந்து கொண்ட வள்ளியன்னை நாணத்தால் அவரை கண்டதும் தலை குனிந்தார். வேடுவர் குலத்தில் இவ்வளவு அழகிய பெண் இருப்பதைக் கண்டு முருகர் மனதுள் வியந்தார். ஞான சக்தியாகிய அவருக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏது? பரம்பொருள் அல்லவா அவர்? முருகர் அவளை கண்டதும் இவை அனைத்தும் ஈசன் திருவிளையாடல் என்பதை கண்டுகொண்டு அகத்தியரிடம் கூறவும் செய்தார். தன்னை தனியாக காண வந்த இந்த பெண் எதற்காக வந்திருக்கிறாள் என்று கேள் என்று மகான் அகத்தியரிடம் கூறினார். மேலும் வள்ளியம்மையை அவர் இருப்பிடம் நோக்கி செல்லுமாறும் உத்தரவு இட்டார். ஆனால் வள்ளியோ, நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று துணிவுடன் கூறினார். உடனே முருகப்பெருமான் அகத்தியரிடம், நான் உலகை காத்து ரட்சிக்கவே இங்கு வந்துள்ளேன். இந்த பெண்ணோ என்னை விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள் என்கிறாளே என்று வினவினார். அகத்தியரோ, என்னை விட்டுவிடு முருகா, நீயாச்சு உன் தந்தையாச்சு என்று கூறி தப்பிக்க பார்த்தார். வள்ளியோ திடீரென யாரும் எதிர்பாராத காரியமாக முருகப்பெருமானின் கால்களை இறுக கட்டிக்கொண்டார். முருகப்பெருமானே, நான் மீண்டும் சென்றாலும் என் கூட்டத்தினர் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நானோ நீரே கதி என்று வந்தவள், என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சினார்கள். காட்டில் வேடுவர் கூட்டத்திலிருந்து தனியாக சென்ற ஒருவரை, குறிப்பாக பெண்களை மீண்டும் சேர்த்து கொள்வதில்லை என்ற விதிமுறை கொண்டவர்கள். ஒரு நாள் அல்லது ஒரு இரவு கூட்டத்திலிருந்து விலகி சென்று விட்டாலும் அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள். இன்றளவும் நாடோடிகளாக இருக்கும் குழுக்களிலும் வனவாசிகளாக வாழும் இனங்களிலும் இந்த நடைமுறை இன்னும் இருந்து வருகிறது. மகான் அகத்தியரிடம் முருகப்பெருமான் வள்ளியை வேடுவர் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று சேர்ப்பிக்குமாறு உத்தரவிட அவரும் தாயே வாருங்கள் என்று பணியுடன் அழைத்து கூட்டி சென்றார். கூட்டத்தினரோ வள்ளியம்மையை பார்த்ததும், இவளை நாங்கள் சேர்க்க மாட்டோம், எங்களை விட்டு எங்கோ சென்று வந்த இவளை ஏற்க முடியாது, எங்கள் விதிமுறைக்கு மாறானது என பல காரணங்களை கூறினார்கள். உடனே வள்ளியம்மை, முருகரும் ஏற்க மாட்டார், இவர்களும் சேர்க்க மாட்டார்கள் என்றால் என் கதி என்ன? நான் சாகத்தான் வேண்டுமா என்று கேட்டார்கள். அகத்தியரோ மீண்டும் முருகப்பெருமானிடம் அழைத்து சென்று நடந்தவை கூறி இப்பிரச்சனையிலிருந்து தன்னை விட்டுவிடுமாறு கேட்டு கொண்டார். முருகப்பெருமானோ தான் இந்த உலகை காக்கவே வந்ததாக மீண்டும் கூற, வள்ளி அன்னையோ, அங்கனமாயின் தாங்கள் என்னை மனம் செய்து கொள்ள வேண்டாம், என்னை தங்கள் துணையாகவாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார்கள். முருகப்பெருமானோ இப்பிரச்சனைக்கு முடிவு காண இயலாது தவித்து தீர்வு காண வள்ளி அன்னை மற்றும் மகான் அகத்தியரோடு கைலாயம் சென்றார்கள். எல்லாம் அறிந்த ஈசனும் அன்னை பார்வதியும் முருகரின் பிரச்சனை அறியாதது போல் நடித்தனர். ஈசனாரோ, என்னப்பா மக்களை காப்பதாக கூறி போய்விட்டு ஒரு பெண்ணுடன் வந்து நிற்கிறாயே என்று கேட்டார். முருகப்பெருமானோ அகத்தியரை அழைத்து, இவள் திருமணம் வேண்டாம், துணையார் இருந்தால் போதும் என்ற பின்தானே கூட்டி வந்தேன், அதை தந்தையிடம் தெரிவியுங்கள் என்றார். முருகப்பெருமானை உலகிற்கு அனுப்பியவரும் ஈசனே. அனைத்து சக்திகளும் நிரம்பிய வள்ளியை பூவுலகில் அவருக்கு துணையாக இருக்குமாறு அனுப்பியவரும் ஈசனே. அன்னை தெய்வானையும் முருகருக்கு துணையாக இச்சாசக்தியாக அனுப்பப்பட்டவர்தானே.
நாடகங்கள் அனைத்தும் ஈசனாலேயே நடத்தப்பெறுகின்றன. இது புரியாமல் மக்களில் பலர் இன்னும் கணேசன் யானை உருவில் வந்தார், முருகரை மனம் செய்து கொள்ள உதவினார் என்று பல கட்டுக்கதைகளை பரப்பிக் கொண்டிருப்பதாக மகான் அகத்தியர் தன் ஜீவநாடியில் தெளிவாக கூறுகிறார். அதன் பின்னர் வள்ளியம்மை வேடுவர்களின் குலதெய்வமாக கதிரைமலையில் கோவில் கொண்டு அவர்களை காத்து வருவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் சக்தியாக நின்று அனைத்து பெண்களையும் காத்து ரட்சிக்கும் மாபெரும் சக்தியாக இருந்து வருகிறார்கள். மக்கள் இன்னும் மனதில் பக்குவமடைய வேண்டும், ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமானை குறித்து நல்ல புரிந்துணர்வை கொள்ள வேண்டும் என்ற பெரும் நோக்கினாலேயே மகான் அகத்தியர் இந்த மாபெரும் இரகசியத்தை மக்களுக்கு தன் ஜீவநாடி மூலம் உணர்த்தி வருகிறார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் கதிரைமலை முருகன் கோவிலை தரிசிக்க மலையேற வேண்டும். கதிர்காமத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் ஏழுமலை என்றழைக்கப்படும் கதிரைமலை ஆலயத்திற்கு படிக்கட்டுகள் உள்ளன. கதிர்காமத்துக்கு செல்லும் பக்தர்கள் கதிரைமலைக்கும் செல்வார்கள். மலை உச்சியில் முருகன் ஆலயத்தில் உள்ள வேலுக்கு தீபாராதனை காட்டப்பெற்ற பின்னரே கதிர்காமத்திலுள்ள முருகன் ஆலயத்தில் உள்ள கப்புராலை எனப்படும் சிங்கள அர்ச்சகர் உள்ளிருக்கும் முருகன் எந்திரத்திற்கு மௌன மொழியில் வாயை கட்டிக்கொண்டு பூஜைகள் செய்வார். 5000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த வேல் உள்ள ஆலயத்திற்கு செல்பவர்கள் நேர்த்திக்கடனாக வேலில் அவல் கடலை பொங்கல் சாற்றி வழிபாடு செய்கின்றனர். சிவன் ஆலயமும் உள்ளது. அரச மரங்களும் பரவலாக காணப்படுகின்றன. எங்குமில்லாத அளவு குளிர்காற்று இவ்விடத்தில் வீசிக்கொண்டிருப்பது சிறப்பம்சமாகும். கதிரை மலைக்கு மேலே செல்வதற்கு தற்சமயம் ஜீப் வசதியும் செய்து கொடுத்து உள்ளார்கள். கதிர் என்றால் பிரகாசம் அல்லது ஒளி, காமம் என்றால் அன்பு. கைலாசத்திலிருந்து பரமாத்மா முருகப்பெருமான் இறங்கி கதிரைமலை வள்ளியை, அதாவது தனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவை ஏற்று கொள்கிறார். போகரின் சீடரான மகாமுனிவரான கல்யாணகிரி 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்து ஓம் சரவணபவ மந்திரத்தை உச்சரித்து செய்த எந்திரமே அவர் தவம் செய்த இடமான கதிர்காம கோவில் கலசம் கீழே கருவறையில் வைக்கப்பட்டு உள்ளது. தற்சமயம் முருகப்பெருமான் கடும் தவத்தில் இருப்பதாகவும் ராகு கேது கோள்கள் பூமியை மறைமுகமாக தாக்க உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு உதவ விரைந்து ஓடி வருமாறும் ஸ்ரீலங்கா கபிலவனம் மொனராகலை மாவட்டத்தில் அடுத்து 12/4/2025 ஜீவநாடியில் சித்ரா பௌர்ணமி அன்று மகான் அகத்தியர் வாக்குரைத்து இருக்கிறார். ராகு கிரகம் பூமியை தாக்கும் அழிவை நோக்கி உலகம் மகான் அகத்தியர் ஜீவநாடி பதிவு 277 நீங்கள் காணலாம். அதையும் அவசியம் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஞான பண்டிதன் முருகன் ஞானசக்தி திருவடிகள் போற்றி, அவர்தம் அருந்துணைகளான இச்சாசக்தி கிரியாசக்தி அன்னையர் தெய்வயானை மற்றும் வள்ளியம்மை திருவடிகள் போற்றி போற்றி. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.